Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 12 Physics Optics லெசன்லேருந்து Reflection of Light by Spherical Mirrors பேஸ் பண்ண Previous Year NEET Question தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய question வந்து NEET 2017ல கேட்டிருக்கக்கூடிய question. ஒரு சோர்ஸ் L அப்படிங்கிற சோர்ஸ் ஒரு பீம் ஆஃப் லைட்டை வந்து பிளேன் மிரரில் நார்மலாக அதாவது பர்பண்டிகுலராக இன்சிடென்ட் பண்ணுது. இது வந்து எக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது ஃப்ரம் த பிளேன் மிரர். ஓகே, தட் இஸ் ஃப்ரம் த பிளேன் மிரர் எக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இந்த சோர்ஸ் இருக்குங்கிறாங்க. இப்போது ஒன்ஸ் வந்து நார்மலாக இன்சிடென்ட் ஆனால் ரிஃப்ளெக்ட் பேக் ஆகும். இந்த ரிஃப்ளெக்ட் பேக் ஆன பீம் ஆஃப் லைட்டு ஒரு ஸ்பாட்டாக வந்து ஜஸ்ட் அபவ் த சோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மிரரையே தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் மூலமா ரொட்டேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஸ்பாட் ஆஃப் த லைட்டும் என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். ஓகே, தட் இஸ் மூவ் ஆகும். இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்குன்னா y அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் ஆன் த ஸ்கேலில் மூவ் ஆகிருக்கு. இப்போ வாட் இஸ் த ஆங்கிள் தீட்டா, இதுதான் கொஸ்டின். ஓகேவா, இப்போது டயக்ராமேட்டிக்காக அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இதுதான் உங்களுக்கு பிளேன் மிரர். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் L இருக்குது. எந்த டிஸ்டன்ஸ்லனா எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ் இருக்குது, தட் இஸ் ஃப்ரம் த பிளேன் மிரர். இப்போ என்ன ஆகுதுன்னா லைட் ரேஸ் வந்து நார்மலாக இன்சிடென்ட் ஆகுது. அப்போ ரிஃப்ளெக்ட் பேக் ஆகி அந்த ஸ்பாட் ஆஃப் லைட் வந்து ஜஸ்ட் அபவ் L இருக்குங்கிறாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மிரரை உங்களுக்கு தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் மூலமா ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ லெட் அஸ் மார்க் த ஆங்கிள் டு பி தீட்டா. இப்போ என்ன ஆகுது, இதே ரே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பேக் ஆகி அதோட ஸ்பாட் ஆஃப் லைட் வந்து y அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஸ்பாட் ஆஃப் லைட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் y, ஓகே, இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் x. இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக நம்ம முன்னாடியே 6.1, அதாவது உங்கள் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 6.1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பிளேன் மிரர். இப்போ தீட்டாங்கிற ஆங்கிள் ரொட்டேட் பண்ணும்போது இந்த ரெண்டு ரிஃப்ளெக்டட் ரேஸும் தே ஆர் செப்பரேட்டட் பை அன் ஆங்கிள் 2 theta அப்படிங்கிறாங்க. அதாவது when the mirror is rotated by the angle theta, இந்த ரிஃப்ளெக்டட் ரேயும் எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகும்னா 2 theta அப்படிங்கிற ஆங்கிள் வந்து ரொட்டேட் ஆகுங்கிறாங்க. அப்போ வாட் இஸ் திஸ் ஆங்கிள்? திஸ் ஆங்கிள் இஸ் 2 theta. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்டட் ரே, இது வந்து செகண்ட் ரிஃப்ளெக்டட் ரே. இது ஏன் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்டட் ரேன்னு சொல்கிறோம்? ஏன்னா நார்மலாக இன்சிடென்ட் ஆகிறதுனால போன பாத்லேயே உங்களுக்கு ரீட்ரேஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் R1 and R2, they are separated by an angle 2 theta. அப்போ இந்த ஆங்கிள் தீட்டாங்கிறது இட் இஸ் ஸ்மால். ஓகே, அப்போ ஸ்மாலாக இருக்கும்போது வாட் இஸ் tan 2 theta? இந்த இடத்துல 2 theta இல்லையா? ஸோ வாட் இஸ் tan 2 theta? tan 2 theta இஸ் ஆப்போசிட் சைட் பை உங்களுக்கு adjacent side, that is y by x. இப்போ இந்த தீட்டா ஸ்மாலாக இருந்தால் tan 2 theta is also small. So tan 2 theta can be written as, tan 2 theta can be approximated as 2 theta. ஓகேவா, அப்போ என்ன அர்த்தம்? 2 theta is equal to y by x அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் தீட்டா? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 கீழே வந்துடும். ஸோ y by 2x is the answer. வெரி சிம்பிள். இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 6.1 வந்து உங்களுக்கு கொடுத்தனால அதே பேஸ் தான். நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த பிளேன் மிரர் வந்து தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணும்பொழுது இந்த ரெண்டு ரிஃப்ளெக்டட், தட் இஸ் ரிஃப்ளெக்டட் ரேயும் 2 theta அப்படிங்கிற ஆங்கிளில் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகிருக்கணும். இதை மட்டும் தெரிஞ்சாலே யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட். ஓகே, அப்ராக்சிமேஷன் என்ன, ஆங்கிள் வந்து வெரி ஸ்மால் அப்படிங்கிறத அசம்ஷன் எடுத்துகிட்டு நம்ம பண்ணும்போது தீட்டா இஸ் ஈக்குவல் டு y by 2x. ஓகேவா, இப்போ ஆன்சர் மார்க் பண்ணலாமா? ஸோ இந்த 4 ஆப்ஷனில் ஃபோர்த் ஆப்ஷன், தட் இஸ் y by 2x is the answer. So theta is equal to y by 2x is the option. Okay, hope உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.